வெல்கம் பேக் டு கிலிசோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனாக்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துகிட்டு இருக்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3வது டெஸ்ட் போட்டி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் படு மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 445 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதற்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டீம்னாவே எப்பவுமே சூப்பராக ஆடக்கூடிய டிராவிஸ் ஹெட் தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 150 ரன்கள் அடித்து ரொம்ப கலக்கியிருந்தார். அவரோட கூட ரொம்ப நாளாக செஞ்சுரி அடிப்பாரான்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருந்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் சூப்பரான பேட்ஸ்மேன் இருக்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித்தும் 100 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னால மட்டும்தான் ஆஸ்திரேலியாவில் 445 ரன்கள் அடிக்க முடிஞ்சிச்சு 10 விக்கெட் இழப்புக்கு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி அவரும் வந்து ஒரு T20 மோடில் சூப்பராக ப்ளே பண்ணார். அவர் ஒரு 70 ரன்ஸ்கள் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 445 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா தவிர யாருமே பவுலிங் நல்லா போடலை. ஏன்னா பும்ரா மட்டும்தான் எப்பப்பெல்லாம் விக்கெட்ஸ் வேணுமோ அப்போல்லாம் அவர்கிட்ட தான் பந்து கொடுத்தாங்க. அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இந்த மேட்ச்லையும் வழக்கம் போல் பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்ல எடுத்து ரொம்ப கலக்கியிருந்தாரு. மற்றபடி சிராஜோட லைன் அண்ட் லென்த்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆக்சுவலாக எந்த ஃபாஸ்ட் பாலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியை கொடுக்கவே இல்லை. ஸோ அவர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சில் இந்தியன் டீமோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸ்பெஷலாக பும்ராவை தவிர மீது எல்லாருமே வந்து சொதப்பிட்டாங்க. ஸோ அதனால் இந்தியன் டீம் எதிர்பார்த்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியல. ஆஸ்திரேலியா இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் அவர் மிடில் தான் இறங்குவார். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டுக்கு வந்து பால் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அவர் இந்தியாவுக்கு எதிராக நல்லா ஸ்கோர் பண்ணுவார். ஸோ இந்த டைம் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு சாதகமாக இருந்துச்சு. சூப்பராக அவர் பேட்டிங் பண்ணியிருந்தார். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா பேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இடையில நிறையா வாட்டி ரெயின் வந்து மேட்சை வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சூழ்நிலைலாம் இருந்துச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா ஆஸ்திரேலியா சூப்பராக பேட் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஹிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியன் டீமும் அதே மாதிரி தான் ப்ளே பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். பட் இந்தியன் டீமோட பேட்டர்ஸ் வழக்கம் போல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிட்டாங்க. யாரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணவில்லை. வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச்லையும் 2வது பாலில் தன்னோட விக்கெட்டை இழந்துட்டார். முதல் பாலே வந்து கேட்ச் ஆக்சுவலாக அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2வது பாலில் மறுபடியும் அவர் கேட்ச் கொடுத்து தன்னோட விக்கெட்டை இழந்துட்டார். சுப்மன் கில் அவரும் தேவையில்லாத ஒரு அவுட் சைடு ஆஃபில் போகிற பந்து வந்து ஓங்கி அடிக்கிறேன் அவரும் ஸ்லிப்பில் கேட்ச் ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணி கிட்டத்தட்ட 4 பேரை வந்து ஸ்லிப்பில் வச்சுருந்தாங்க. பட் இந்தியன் டீம் அந்த மாதிரிலாம் அக்ரெசிவாக வந்து ட்ரை பண்ணவே இல்லை. சும்மா சிம்பிளாக வந்து பந்தை போட்டு போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஈஸியாக பேட் பண்ணிட்டாங்க. பட் ஆஸ்திரேலியா அப்படி பண்ணவே இல்லை. இந்தியன் டீமை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் இந்த மேட்சாவது ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் வழக்கம் போலவே வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டம்புக்கு போகிற பால் விரட்டி அடி 4 அடின்னு சொல்லி அவர் தன்னோட விக்கெட் இழந்துட்டாரு. ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பெருசாக யாரும் ப்ளே பண்ணவே இல்லை. ரிஷப் பண்ட்டும் தன்னோட விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ இந்தியாவோட முக்கியமான பேட்ஸ்மேன் கூடிய 4 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. ஆனால் KL ராகுல் மட்டும்தாங்க உண்மையிலே சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து அவரோட பேட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 31 ரன்கள் அடித்து நாட் அவுட்டில் இருக்கிறாரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மாவும் இருக்கிறாரு. இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மா பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. பட் நாளைக்கு நடக்க போகிற 4th டேயில் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஈஸியாக இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னன்னா இந்தியா இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஜெயிக்க வேணாம், அட்லீஸ்ட் ட்ரா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். பட் போகிற சுச்சுவேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவோட பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அட்லீஸ்ட் ட்ரா பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களையும் உங்களோட விமர்சனங்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.